என் செல்லக் குழந்தையே, இந்த வராகி இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அதை நான் சாதாரணமாகச் சொன்னால் நீ நம்புவாயோ மாட்டாயோ என்றுதான் அம்மா தன் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். அப்படி என்ன விஷயத்தை உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கிறாள் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையை, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தெய்வத்தினுடன் இருந்து உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நான் முழுக்க முழுக்க உனக்கென்று முழுமையாக சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, எதையுமே நீ தொலைத்து விடாதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் நீ அறிந்த உண்மைதான். நான் நாளை ஒருவருக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க புறப்பட்டிருக்கிறேன். இவர்கள் ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் முடிவினை கட்ட நான் முடிவு செய்திருக்கிறேன். அப்படியானால் இந்த விஷயம் இன்றே என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்துவிட வேண்டும். இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை இன்று நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உடனிருக்கும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை, நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ கற்றுக்கொண்டது எல்லாமும் இனிமேல் யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் பழகக்கூடாது என்று இவர்களை எல்லாமும் நீ வேண்டுமானால் மன்னித்து விடலாம். ஆனால் உன் தாயானவள் அப்படி அல்ல. இவர்கள் செய்தது எத்தனை பெரிய பாவம். தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பது தெரிந்த பிறகும் இவர்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை பெரிய துன்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்தது என்பதனை நான் அறிவேன். தெய்வத்தின் மீது பயமில்லாத பொழுது இனி தெய்வம் கொடுக்கின்ற தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் துணிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சர்வசாதாரணமாகவெல்லாம் இவர்களுக்கு உடனடியாக தண்டனையை கொடுத்து விட்டோமானால் அதன் அருமையும் புரியாது. எதனால் தனக்கு இது போன்ற விஷயம் நடக்கிறது என்பதும் தெரியாது. அதனால் பொறுத்திருந்தே இந்த வராகி இப்பொழுது இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலிருந்து இது உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தப் போகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை என் குழந்தை எதையுமே எண்ணி நீ கலங்க வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம். எந்த நேரமும் நான் சொல்வது போல உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சற்று உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்காக உடனிருந்து என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் நான் உனக்காக உன்னோடு நின்றது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்று சொல்லிக் கொடுக்கத்தான். இனி எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நாமாக நிற்க வேண்டிய நேரம் இது. நமக்கு எந்நாளும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்குள் வந்து உன்னை தேடி வரும் இந்த காலம். இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு தருவது இனிமேல் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தட்டும். இவர்களுக்கான விஷயங்களை எல்லாமும் நான் பார்த்து கொள்கிறேன். இவர்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபொழுதும் தயங்கக்கூடாது. உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும்
ஒருபொழுதும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன தந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பம். வராகி இது போன்ற மனிதர்களை அவ்வளவு சுலபமாக தண்டிப்பது கிடையாது. இவர்களை கொஞ்சம் விட்டுதான் நானும் பிடிக்கிறேன். ஏதாவது ஒரு கட்டத்தில் இவர்கள் திருந்திவிட மாட்டார்களா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாமும் கடந்து விட மாட்டார்களா என்றுதான் நானும் பார்க்கிறேன். இவர்களுக்கான வாய்ப்புகளை நான் கொடுத்த பிறகும் கூட இந்த வாய்ப்புகளை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த வாய்ப்புகளை என்னவென்று இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. மேலும் மேலும் ஏதாவது ஒரு வகையில் ஒருவரை விட்டால் இன்னொருவர் என்று காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னொருவரின் கண்ணீரில் இவர்கள் தன் சந்தோஷத்தை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் நாம் நினைத்தது போல இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. உடனிருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் ஒருவிதமான ஒரு திருப்பத்தை உனக்கு தர வேண்டும். இப்படியே இது இருந்துவிடக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் இனிமேலும் சரியாகவே நடக்க வேண்டும். நீ இழந்ததும் தொலைத்ததும் போதும். உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். மேலும் மேலும் நீ விரும்புகின்ற வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் என் பிள்ளை நீ நினைத்து கைவிட்டதை எல்லாமும் நீ போதும் என்று சொல்லி தவிர்த்துவிடு. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற நேரம் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியும் புரிதலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும்பொழுதும் நாம் ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனை காலம் இந்த வராகி உன்னோடு உடனிருந்து கொண்டிருந்தாலும் இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டிருக்க வேண்டுமல்லவா? பேரதிர்ஷ்டத்தோடு எதையுமே நீ செய்திருக்க வேண்டுமல்லவா? உனக்காக நான் இருக்கும் இந்த காலத்தில் இனிமேல் என் பிள்ளை பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வதுதான் இந்த வாழ்க்கையின் உச்சமே. எதையுமே என் பிள்ளை நீ யோசித்தது போல முழுக்க முழுக்க முழுமையான எண்ணங்களோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த வராகியானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது நீ என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் சரியாக நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட நினைத்தால் அது போதும். ஏமாற்றங்களை தருகின்றவர்கள் எப்பொழுதும் நடிக்கத்தான் செய்வார்கள். மற்றவர்களின் மீது பழியை தூக்கி போடத்தான் செய்வார்கள். இதற்கெல்லாம் உடைந்து விடாதே என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு தனித்துவமானது. இதனை மற்றவர்களின் மத்தியில் நீ ஒருபோதும் அடகு வைத்து விடாதே. அதிகமாக பேசி உன் மனதை நொறுக்கினாலும் சரி, எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, இவர்களுக்காக எதையுமே நீ இழக்க வேண்டி துணியாதே. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு போய் சேரும் என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே.
யாரொருவர் இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தடுத்து உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ, நாளை இதனால்தான் தான் நன்மை அடைந்தோம் என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்களே, ஆனால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு தேவையற்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் தூக்கி சுமந்து காலம் முழுமையும் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நீ ஒருபொழுதும் நினைத்து விடாதே. இத்தோடு எதுவும் முடிந்து விடவில்லை. உன் வாழ்க்கையின் பல ஆரம்பங்கள் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையின் உனக்கான பல தருணங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. இனி என்ன நடந்தாலுமே நாம் இருக்கும் இந்த நிலைகளில் என் பிள்ளை, அதனை நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவமானப்படுத்தப்பட்ட இடங்களில் என் பிள்ளை கூனி குறுகி நின்றது எல்லாமும் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற ஒருவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நீ அவமானப்பட்ட இடத்திலேயே இவர்களும் சேர்ந்து உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால், அந்த இடத்தில் நீ முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இதுவெல்லாமும் என்னவென்று நான் உனக்கு புரிய வைத்து விடுவேன். இந்த மனிதர்களின் மனநிலை இப்படித்தான் என்று நான் உனக்கு சொல்லிவிடுவேன். அதனால் எந்த நிலையிலும் இதனை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ பழகிக்கொள். அது போதும். இனி எந்நாளும் நான் இருப்பது உனக்கு சரியான ஒன்றை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே துணிந்து விடாதே. ஏன் தெரியுமா துணியக்கூடாது? இந்த மனிதர்களை விட்டு விலகுவதற்கு முன்பாக நீ கொஞ்சம் சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொடுத்ததை மீண்டும் அதே அளவில் திரும்ப கொடுக்க வேண்டும் அல்லவா? கொடுத்ததை திருப்பி கொடுக்காமல் எப்படி உன் மனது ஆறும்? இவர்கள் செய்த காரியங்களை எல்லாமும் என் பிள்ளை நாம் சரியென்று ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அதற்கான தீர்வை கொடுக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனையும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ பட்ட கஷ்டத்தையும் நீ பட்ட அவமானத்தையும் நீ அடைந்த தோல்விகளையும் அவர்களும் பார்த்துவிட்டு போகட்டும். ஒவ்வொரு முறையும் இது இங்கு நடக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உன்னை சுற்றிலும் ஒருவிதமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறேன். யாரெல்லாம் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ வென்று காட்டு. இந்த வாழ்க்கை உனதென்று நீ நிரூபித்து காட்டு. உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து காட்டு. மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அவை எல்லாமும் பொய் என்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து காட்டு. அவரவர் பேசுவதை பேசிவிட்டு போகட்டும். நீ சரியான ஒன்றை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த நேரத்திலும் உன் மனதை நொறுக்குவது அவர்களின் வேலையாக இருக்கும் என்றால், இனிமேல் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு. உன்னை சுற்றி நடப்பது உனக்கு இனியும் நல்லதொரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று இந்த வராகி உனக்காக துணை இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு கொடுத்தது ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடவே கூடாது. எந்த நேரத்திலும் இதை நீ தொலைத்து விடவே கூடாது. நீ சந்தித்த மனிதர்கள் எல்லோரும் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள். இவர்கள் எண்ணி எண்ணி உன்னை கதை முடிக்க நினைக்கிறார்கள். இவர்களின் எண்ணம் முழுக்க உன் மீது வரக்கூடிய அவமானத்தை பல மடங்கு பெருக்க வேண்டும் என்பதுதான். நீ படுகின்ற அவமானத்திற்காக இவர்கள் துணையிருந்து அதை துடைக்கப் போவது கிடையாது. துணையிருந்து அவமானப்படுத்தியவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அவ்வளவுதான் இவர்களினுடைய வாழ்க்கை. இத்தனை காலமும் இவர்களுக்காக நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம் என்ற எண்ணங்கள் உனக்குள் தோன்றுகிறதல்லவா? இவர்களுக்காக ஒவ்வொரு தியாகங்களையும் செய்து இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்காக இவர்கள் எதையாவது செய்துவிட மாட்டார்களா? நம்முடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுத்து விட மாட்டார்களா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அந்த ஏக்கங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு மிக பெரிய புரிதலை கொடுக்கும்
எப்படி தெரியுமா? இவர்களை நம்பியதே வீண் என்ற ஒரு புரிதலை உனக்கு கொடுக்கும். நல்லவர்களாக இருந்திருந்தால், உன்னுடைய அன்பிற்கு தகுதி உடையவர்களாக இருந்திருந்தால், உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருந்தால், உன்னுடைய அவமானங்களை துடைக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால், என்றோ இவர்கள் இதையெல்லாமும் உனக்கு செய்திருக்க வேண்டும். இன்னமுமே இதை செய்யாத பொழுது இனி ஒருபொழுதும் இவர்களை எல்லாமும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேலும் இவர்களுக்காக நீ இழக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தேடத் தொடங்கு. உன்னை எந்த விஷயம் மகிழ்ச்சியோடு வைத்திருக்குமோ அந்த விஷயத்தை நீ மீட்டெடுக்க தொடங்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் குழந்தையே, இதைவிடவா அவமானம் உன் வாழ்க்கையில் வந்துவிடப் போகிறது? இனிமேலாவது உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நீ உறுதியாக மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு. சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அவமானத்தை கொடுத்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக வருந்த வேண்டிய நிலை வரும். அப்பொழுது இவர்களை ஒரு காலமும் நீ மன்னித்து விடாதே. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு தான் கொடுக்கின்ற துன்பத்தினால் அவர்கள் எந்த அளவில் ஒடிந்து போவார்கள், எந்த அளவில் அவர்கள் வருந்துவார்கள் என்று கூட உணராத மனிதர்களா இவர்கள். எல்லாமும் தெரிந்துதான் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். எல்லாமும் புரிந்துதான் ஒரு விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ நொறுங்க வேண்டும், வருந்த வேண்டும் என்பதுதான் அவர்களின் விருப்பமாக இருக்கின்றது. இவர்களுக்காகவா நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாய்? இவர்களுக்காகவா இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ இழக்க பார்க்கிறாய்? என் பிள்ளையே, எதையுமே நீ இழந்து விடாதே. எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. சுற்றி இருந்து நான் உனக்கு செய்து கொடுப்பது எல்லாவற்றிலும் நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத இடத்தில் ஒரு நொடி பொழுதும் நீ நின்று வாழ எண்ணாதே. என் குழந்தையே, அவமானம் உனக்குத்தானே, அவர்களுக்கு என்ன? உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கலாம். அதே நேரம் நீ என்றால் அவர்களுக்காக ஓடி ஓடி செய்கின்ற காரியங்கள் எல்லாமும் இத்தோடு நிற்கட்டும். இதுவரையிலும் செய்தது போதும். இனிமேலும் இவர்களினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிவிடு. அப்பொழுதுதான் உன்னால் எதையுமே சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த நிலையில் இவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் நிச்சயமாக புரிய வேண்டும். நம்மை காலம் முழுமைக்கும் யார் தாங்க போகிறார்கள்? நாம் இடையில் வருகின்றவர்களை எல்லாம் தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுகிறோமே, நம்மோடு இருப்பவர்களின் மனதை அது நொறுக்குகிறதே என்ற கவலை எல்லாம் இல்லாத பொழுது இவர்களை எல்லாமும் ஒரு நிலையில்தான் வைத்து நீ பார்க்க வேண்டும். இவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய அருமை தெரியாமல் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கலாம். அது ஒரு நாள் தெரிய வரும் பொழுது நிச்சயமாக இது இல்லாமல் போனது இந்த வாழ்க்கையில் தனக்கு கொடுக்கின்ற துன்பத்தை இவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். எந்த நாளும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாடங்கள் புரியவில்லை என்றால் காலம் முழுமைக்கும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமையை இவர்களுக்கு நான் தந்து விடுவேன். நீ ஒருபோதும் வருந்தாதே என் பிள்ளையே. செய்தது முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உனக்கு நான் தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ வருந்துகிறாய் அல்லவா? அம்மா, இது எனக்கு சரியில்லை என்று தெரிந்த பிறகு எதற்காக இந்த வாழ்க்கையை எனக்கு நீ கொடுத்தாய் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? உண்மைதான், என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்று இது வேண்டும் என்று நீ அடம் பிடித்தாய் அல்லவா? இந்த வாழ்க்கைதான் எனக்கு வேண்டும் என்று கண்ணீர் வடித்தாய் அல்லவா? நான் உனக்காக இறக்கப்பட்டேன். இன்று நானும் உன்னோடு சேர்ந்து கண் கலங்கி நிற்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே எனக்கும் மன வருத்தத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது. சரி, இப்பொழுதும் ஒன்று கெட்டு போகவில்லை. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை. மனதைரியத்தோடு துணிச்சலை வளர்த்து கொண்டு உன்னால் எதையும் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு உன்னுடைய எதிர்கால பயணத்தை இனிமேலாவது நீ தொடங்கு. தவறான பாதையில் நான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாகவே செய்து கொண்டு
நாம் விரும்பியது போல நம் வாழ்க்கையை நமக்கானதாக நம்மால் மாற்ற முடியும் என்பதனை நீ நம்பு. எதுவென்றாலும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த தாயின் அன்பும் இனி உனக்கு நிறைவாக கிடைக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.